கொஸ்டின்ல என்ன கொடுத்திருக்காங்கன்னா calculate the maximum acceleration of a moving car so that the body lying on the floor of the car remains stationary. The coefficient of static friction between the body and the floor is 0.15. Actually இது நம்ம friction topicல இருந்து இந்த question கேட்டிருக்காங்க. இதுவுமே ஒரு previous year question தான், ஓகேங்களா? ஸோ இங்கே நமக்கு ஜி வேல்யூ ஆல்ரெடி கொஸ்டின்ல கொடுத்துட்டாங்க. எவ்வளோனா 10 மீட்டர் per செகண்ட் ஸ்கொயர். இப்போ நமக்கு ஜி வேல்யூ தெரியும், கான்ஸ்டன்ட் வேல்யூ 9.8 நம்ம படிச்சிருப்போம். ஸோ தெளிவாக கொஸ்டின்ல பாருங்க, உங்களுக்கு கொஸ்டின்ல 10 கொடுத்துருந்தாங்கன்னா நீங்க சால்வ் பண்ணும்போது 10 தான் யூஸ் பண்ணிக்கணும், ஓகேங்களா? எனக்கு 9.8 மேம் சொல்லி கொடுத்தாங்க, கான்ஸ்டன்ட் வேல்யூ நான் 9.8 தான் போடுவேன், அடம் பண்ணக்கூடாது. கொஸ்டின்ல 10 இருந்துச்சுன்னா நீங்க சால்வ் பண்ணும்போது 10 போட்டுக்கோங்க, ரைட்டா? ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் பிட்வீன் த பாடி அண்ட் த ஃப்ளோர், அதாவது கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் கொடுத்துட்டாங்க. அப்போ ஃப்ரிக்ஷனல் force F is equal to mu s into n. இதுதானே நம்மளோட ஃபார்முலா. Fs is equal to mu s into n. ஸோ இப்போ நமக்கு இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா coefficient of static friction கொடுத்துட்டாங்க. mu s is equal to 0.15. தென் என்னென்னு பார்த்தீங்கன்னா நார்மல் ஃபோர்ஸ். நார்மல் ஃபோர்ஸ்னா என்னன்னா n is equal to mg. அதாவது ஒரு ஆப்ஜெக்டோட வெயிட்டுக்கு ஈக்குவலான ஆப்போசிட் ஃபோர்ஸை தான் நம்ம என்ன சொல்லுவோம்னா நார்மல் ஃபோர்ஸ். அந்த சர்ஃபேஸ்க்கும் அந்த ஆப்ஜெக்ட்டுக்கு நடுவில் பெர்பெண்டிகுலராக எக்ஸர்ட் ஆகக்கூடிய ஃபோர்ஸ் தான் என்னன்னா நார்மல் ஃபோர்ஸ், which is nothing but mass into gravity. ஓகே, ஸோ இப்போ நமக்கு அக்கார்டிங் டு நியூட்டன் செகண்ட் லா நமக்கு தெரியும் force is equal to mass into acceleration. ஸோ Fs is equal to நம்ம mன்னு எடுத்துக்கலாம். இப்போ இந்த இக்குவேஷன் நீங்கள் பாருங்க, இக்குவேஷன் 1ன்னு வச்சுக்கோங்க, இது இக்குவேஷன் நம்பர் 2ன்னு வச்சுக்கோங்க. இந்த ரெண்டு இக்குவேஷன்லையுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா எனக்கு LHS சேம். அப்போ நம்ம RHS என்ன பண்ணிக்கலாம்னா LHS நமக்கு சேமாக இருந்துச்சுன்னா RHS must be same அல்லது ஈக்குவல், ஓகேவா? ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா இந்த ரெண்டு இக்குவேஷனையும் ஈக்குவேட் பண்ணிக்கலாம். இங்கே எழுதிக்கலாமா? mu s n is equal to m into a. ஸோ இதில் எனக்கு கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஃப்ரிக்ஷன் கொடுத்துருக்காங்க எவ்வளவு? 0.15 into n என்ன? m into g, which is equal to m into a. m நம்ம கேன்சல் பண்ணிக்கலாம். அப்போ 0.15 into g வேல்யூ ஆல்ரெடி கொஸ்டினில் இருக்கு எவ்வளவு? 10, which is equal to a. So acceleration தானே calculate பண்ண கேட்டிருக்காங்க. Calculate the maximum acceleration. So acceleration a is equal to 1.5 meter per second square. இதுதான் ஆன்சர், ஓகேங்களா?